பாக்யா சாப்பிட்டீங்களா? தீப்தி, ஸ்ரேயாலாம்? ஓகே, குட். ஓகே, சூப்பர். இப்ப இந்த மாடியூல் 1 முடிச்சுட்டோம்ல நம்ம ஃபுல்லா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மாடியூல் 1ல? ஸ்ரேயா, ஸ்ரேயாக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, மாடியூல் 1 கண்ணா ஸ்கோப் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸ்கோப், அப்புறம் வந்து ஸ்கோப் ஆஃப் ஆபரேஷன், ஃபங்க்ஷன்ஸ் கொஸ்டின். ஆ ஓகே. இதுல ஸ்கோப்ல வந்து இன்னும் நீங்க 2 லைன்ஸ் அப்படி எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? லொகேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ்னா, லொகேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ்னா என்ன, ஒரு 2 லைன்ஸ் மாதிரி. குவாலிட்டி கண்ட்ரோல்னா ஆன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இப்போ நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது இது இதை கனெக்ட் பண்ணி நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா, 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது we are coming up with எக்ஸாம்பிள்ஸ்ல அதையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை டு கிவ் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தியரி கொஷின்ஸ். போன ஜூன் 2025 பேப்பரை அதில் இப்போ நான் நிறைய ஃபேக்கல்டிஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது வாட் ஐ காட் இஸ் தியரி நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. தியரி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ட்ரம்ப் கார்டு மாதிரி இருந்திருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்படின்றது ஓவரால் ஃபீட்பேக் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஜூன் 2025 பேப்பர். அப்படியா? ஓகே ஓகே. மீனா, ஓகே ஓகே. ஆ ஆ. ஆக்சுவலா முன்னாடி ஓஆர் பேப்பர் வந்து ஆ ஆ ஆ. ஓ ஓ, சூப்பர் சூப்பர். இல்ல இது ஜெனரல் ஃபீட்பேக்கா வந்தது எனக்கு, ஸ்ரேயா, தீப்தி, பாக்யா. ஸோ அதனால நீங்க வந்து எவ்வளோ ஈக்குவலா சம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஈக்குவலா வந்து தியரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? தியரி முடிஞ்ச வரைக்கும் புல்லட் பாயிண்ட்ஸ், கிறிஸ்பா, அந்த ப்ராப்பர் கீவேர்ட்ஸ், அது மோர் தென் எனஃப். ரொம்ப வளவளன்னுலாம் எழுத வேண்டாம் சிடபிள்யூக்கு. இப்போ வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச்ல வந்து சாப்டர் மாடியூல் 2 இருக்கு. மாடியூல் 2 வந்து எப்படின்னா கொஞ்சம் 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது, கொஞ்சம் ஸ்டேஜ் 1ல படிச்சிருக்கிற எக்கனாமிக் பேட்ச் குவாண்டிட்டி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் 11th 12th கம்பைன் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்த ஒரு ஸ்மால் டச் ஆஃப் மேக்ஸ், அதெல்லாம் கிளப் ஆகுது. ஓகேவா? மாடியூல் 2. டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். டிமாண்ட்னா என்ன அர்த்தம், பாக்யா? சாரி, நீங்க அப்சர்வ் பண்ண தான் வந்திருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு இதுக்காக கேக்குறேன். வாட் யூ மீன் பை டிமாண்ட்? ஆ ஆ. மீட் பண்றது கரெக்டா? ஸோ பேசிக்லி த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் தி கன்சியூமர் வந்து எவ்வளோ நம்ம மீட் பண்ணணும் அப்படின்றது டிமாண்ட், கரெக்டா? ஸோ லைக் இப்போ டெய்லி டிமாண்ட்னு பார்த்தோன்னா காத்தால ஆரம்பிச்சு பல் தேய்க்கிறதுலேருந்து டேக்கிங் பாத், சோப் ரெக்குவயர்மெண்ட், ஷாம்பூ, இதெல்லாமே பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் ஆயிடுது, கரெக்டா? ஸோ இப்போ அந்த டிமாண்டுன்னு வரும்போது 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ப்ராடக்ட்ஸ் லைக் மிஷின்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ், ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் லைக் கன்ஃபெக்ஷனரிஸ். ஓகே. இந்த டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது என்னன்னா, எனக்கு கன்சியூமருக்கு எவ்வளோ தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பிளான் பண்ணாதான் ஓரளவுக்கு கன்சியூமரோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ண முடியும், நானும் ஓரளவுக்கு லாபம் பார்க்க முடியும், கரெக்டா? இந்த டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கோட முக்கியமான விஷயம் எப்படி போடணும்னா, எவ்வளோ ஃபியூச்சர் டிமாண்ட் எனக்கு எவ்வளோ இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் எவ்வளோ பிளான் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஃபெசிலிட்டியை நான் எப்படி ப்ராப்பராக டெவலப் பண்ணிக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எவ்வளோ டெவலப் பண்ணிக்கணும், ப்ராசஸ் டிசைன் இந்த இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் இது கோத்ரூ பண்ணணும், அப்புறம் என்னோட ஸ்டாக் இன்வென்ட்ரி டிசிஷன்ஸ் எப்படி பண்ணிக்கணும், ஃபைனலி இப்போ என்ன எல்லாமே ஏஐ தானே.
இப்ப லேபரே கம்மியாயிட்டே வராங்க. எல்லாம் ஏஐ தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி எப்படி பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் வியூ தான் டிமாண்ட் ஃபோர்காஸ்ட். ஓகேவா? ஸோ நான் சொல்றது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. லைக் பகே நீங்க பாருங்க அக்கனா. புக் இருந்தா பாருங்க, இல்ல அப்சர்வ் பண்ணிக்கோங்க. தீப்தியும் ஸ்ரேயாவும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து அடைன் பண்ணிக்கோங்கண்ணா, எம்சிக்யூ கொஷனுக்கு இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த ஃபோர்காஸ்டிங் கோட்ஸ்ல இருக்கிறது. ஓகேவா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து ஜென்ரலா ஃபோர்காஸ்டிங்னா என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஃபோர்காஸ்டிங்னாலே எனக்கு டக்குன்னு மைண்ட்ல வர ஒரே விஷயம் வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் தான். ஏன்னா எப்ப பாரு மாம்பழம் ஏரியா பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுதான் எனக்கு எப்பவுமே ஞாபகம் வரும். அதுல ஒரு விஷயம்னா இப்ப வந்து இவர் இருக்காரு இல்லையா, ஒரு பேர் என்ன, வெதர் மேன், அவர் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. ஆ பிரதீப் ஜான், கரெக்ட். தேங்க்யூ. பிரதீப் ஜான் வந்து கொடுக்குற வியூஸ் பாத்தீங்கன்னா, நேத்திக்கு முந்தானேத்தி இப்போ என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து லாட் ஆஃப் ரெட் தக்காளி ஃபார்மிங்லாம் போட்டிருந்தாரு. நேத்திக்கு செம்ம, முந்தானேத்தி நைட்டு நல்ல மழை, 1-2 மணி நேரம் செம்ம மழை அடிச்சுது. ஸோ அந்த மாதிரி அவர் கொடுக்குற ரிப்போர்ட்டு, அவர் கொடுக்குற அந்த ட்ரெண்டா இருக்கட்டும், அவரோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஆயிட்டார், அவரோட வியூஸ் ஓவரால் கொடுக்குற, அவர் வந்து இங்க ரெட் தக்காளிஸ் ஃபார்மிங்க, இங்க வந்து மைல்டு ரெயின் தான் இருக்கும். இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் இந்தியாக்கே அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரு ஒரு பேசிக்கா ஒரு டேட்டா வச்சு, அந்த டேட்டா மூலமா இப்படி இருக்கும்னு ஆன்டிசிபேட் பண்ணி பிளஸ் சம் டெக்னிக்ஸ் இன்வால்வ்டு, அதன் மூலமா கொடுக்கறது தான் வந்து ஃபோர்காஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. ஓகேவா? ஸோ ஃபோர்காஸ்டிங்க்கு முதல் ஸ்டெப் வந்து சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஜென்ரலாக சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும்னா, மார்க்கெட் ரிப்போர்ட்டு, எக்ஸ்பர்ட் வியூ, இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட். இண்டஸ்ட்ரினா என்ன, ஃபேர்ம்னா என்ன கண்ணா? ஸ்ரேயா, இண்டஸ்ட்ரினா என்ன, ஃபேர்ம்னா என்ன? ஆ correct, super. Collective of firms is called as the industry. So if you take cement industry, அது சிமெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள யூ ஹாவ் எல்என்டி, கோரமண்டல், அம்புஜா, அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் ஏன் பார்க்குறாங்கன்னா, அப்பதான் அந்த பெஞ்ச் மார்க்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது அந்த லெவல், எல்லாமே அந்த லெவலோட பெர்ஃபார்ம் ஆகணும். அந்த இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டேட்டா, ஸ்ட்ரக்சர்ட் கஸ்டமர் சர்வே அண்ட் ஃபீல்ட் ரிப்போர்ட், இதெல்லாம் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ரேஞ்ச் பீரியட் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் இருக்கு: ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் ரன். ஷார்ட் டேர்ம்ன்றது ஒரு வீக் 2 வீக்ஸ். மீடியம் ரேஞ்ச்ன்றது ஒரு 3 to 6 மாசம். இப்போ ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் நவம்பர்ல வர வந்து நம்ம மழைக்கு ஃபோர்காஸ்ட் பண்றாங்களா, ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் சொல்லலாம். ஆனா இப்போ வந்து அதே வெதர் ஃபோர்காஸ்டிங்கை வந்து ஒரு இயருக்கு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரதீப் ஜான்லாம் இப்போ ஹி ஸ்டார்டட் டூயிங் ஃபார் த எவ்ரிடே, இல்ல பாக்குறீங்களா? எவ்ரிடே அப்டேட் பண்றாரு இப்போ. அங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு. ஏன்னா நம்மளோட வெதரும் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ப்ரீவியஸ்லி அக்டோபர் மிட்ல இருந்து தான் நம்மளுக்கு ரெயின்ஸ், இப்போ அப்படி கிடையாது. காத்தால வெயில் அடிக்குது, ஈவினிங் மழை பெய்யுது. ஸோ நவ் கரெக்டா? அங்க எப்படி இருக்கு தீப்தி, திருச்சியிலலாம் உங்களுக்குண்ணா? அப்படியா? ஓ. ஆ ஆ. ஓ. ஓகே, மழையே இல்ல. ரொம்ப இங்க எப்படி தெரியுமா தீப்தி இருக்கு? இப்ப மார்னிங் நல்ல மழை, வெயில் அடிக்குது. இப்ப ஒரு 4 o'clock மேல செம்ம மழை பெய்யுது. திடீர்னு பார்த்தா நான் நைட்டு ஒரு 10 o'clock மேல நல்லா இடியுடன் அந்த மாதிரிலாம் அது ஃபோர்ஸி பண்ண முடியல. இப்ப என்ன ஆயிடுச்சு, வெதர் அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் எடுத்துட்டாங்க. இப்போ பிரதீப் ஜான் முன்னாடி ஒரு ஸ்பெசிபிக், இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் எவ்ரிடே ஹி ஸ்டார்டட் கிவிங் அப்டேட்ஸ். ஆக்சுவலி இட் இஸ் யூஸ்ஃபுல். ஹவர்லி ஹவர்லி, ஆமா. நான் எனக்கு அந்த இதுல இருக்கேன், நான் அந்த குரூப்ல இருக்கேன். ஹவர்லி ஹவர்லி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் டூயிங் வெரி நைஸ். ஆக்சுவலா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. அதுவும் வித் நோ நிறைய விஷயத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு டிராவல் பிளான் பண்றதுக்கா இருக்கட்டும், நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங், இது ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங். இந்த மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்ன்றது 3 to 6 months. என்னவா இருக்கும் இந்த மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்க்கு? எது எக்ஸாம்பிளா கொடுக்க முடியும்? நீங்க சொல்லுங்க தீப்தி. ஆமா. அதாவது இப்ப வந்து காம்படிட்டிவ் த்ரெட்ஸ் அதிகமா இருக்கு ஆக்சுவலா. ஆ இப்ப வந்து எனி ப்ராடக்ட் எடுத்துக்கோங்களேன். ஹார்ட்லி அதுக்கு ஒரு டிமாண்ட் வந்து ஒரு 3 மாசம் இருந்தா பெரிய விஷயம். 3 3வது மாசம் எண்ட்லயே அதுக்கு ஒரு காம்படிட்டிவ் ப்ராடக்ட் வந்துருது. அப்போ
த கம்பெனிஸ் அதாவது மேண்டேட்டரி ஆயிடுச்சு மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது 3 to 6 months வேரி பண்றாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த சில்ட்ரன் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, சாக்லேட்ஸ், அவங்களோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டெம்பரரியா இருக்கு. ஒரு ஒரு ஃப்ளேவர் இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அப்புறம் அவங்க மைண்ட் என்ன தோன்றதுன்னா இன்னொரு ஃப்ளேவர் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ அதனாலேயே என்ன ஆகுறது அப்படின்னா, ஏஐல பாருங்களேன். இப்போ ரீசெண்டா பாத்தீங்களா, குழந்தை பேசுற மாதிரி ஒரு ஏஐ நல்லா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, பாத்திருக்கீங்களா? இப்போ ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா பாத்தீங்களா? கேக்குறதா? ஹலோ, என் வாய்ஸ் கேக்குறதா? அந்த ட்ரெண்ட் அந்த ஏ இருக்கா? இப்ப அதே மாதிரி இப்ப அது ஒரு 6 months முடிஞ்சிருமா, புதுசா ஒண்ணு ஆரம்பிப்பாங்க யாராவது. அது என்னன்னா, அந்த பாக்குறவங்களோட இது வந்து போர் அடிக்க கூடாதுன்ட்டு இமீடியட்டா ஒரு அப்கிரேடேஷன் எடுத்துட்டு வராங்க. ஸோ மெஜாரிட்டி இப்போ ஃபியூச்சர்ல எப்படின்னா எல்லாமே மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் தான் இருக்கும். ஷார்ட்டும் இருக்காது, லாங்கும் இருக்காது. அப்படியே அப்டேஷன் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இது எப்படி கேட்பாங்கன்னா, ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங்ல 3 மார்க்ஸ்ல வர சான்சஸ் இருக்கு. பர்பஸஸ் ஜெனரலி ஏன்னா எனக்கு ஸ்டாக் ரெக்குவயர்மெண்ட் கரெக்டா இருக்கணும், ஃபினிஷ்டு குட், இந்த மிஷன், மெத்தடு, அந்த 4 எம் சொல்லுவாங்களா, மணி, மிஷன், மெத்தட், அந்த 4 எம்ஸ் கரெக்டா பிளான் பண்ணிக்கணும். ஒர்க்கிங் கேபிட்டல், எல்லாத்துக்குமே பேசிக்கா ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டிப்பா வந்து பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி எனக்கு ஒரு டெலிவரி நான் வந்து இந்த டைம்ல நான் கொடுக்குறேன்னு சொன்னானா, அதுக்கு நான் எப்படி பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணி ஓவர் டைம்னா ஓவர் டைம், இல்ல வந்து எக்ஸ்ட்ரா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பீப்புள்னால கரெக்டா பிளான் பண்ணிக்கிறது ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட். ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட்டுக்கு ரொம்ப கரெக்டான இதுனா டிசம்பர் சீசன் கேக்ஸ் ஆர்டர் வருதுல்ல, அது ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட். ஓகேவா? அந்த ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது பை த டைம் அக்டோபர்லயே தி வில் பிளான். கார்ப்பரேட்ஸ்லாம் ஹெவி ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, கிறிஸ்மஸ் கேக்ஸ் ஆர்டர்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதுக்காக. தட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட். புரியுதா? ஸோ இது அதோட பாயிண்ட்ஸ். மீடியம் டேர்ம் ஃபோர்காஸ்ட் வந்து டிவிடெண்ட் பாலிசி, டிட்டர்மைனிங் டிவிடெண்ட் பாலிசி. மீடியம் ரன் ஃபோர்காஸ்டிங் வந்து டிவிடெண்ட் பாலிசியோட பெரிய கனெக்ட் இருக்கு. ஓகேவா? லாங் ரன் ஃபோர்காஸ்டிங்க்கு வந்து எல்லாமே கணும். மேன் பவர் ரெக்குவயர்மெண்ட், மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், புதுசா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ரெக்குவயர்மெண்ட். எந்த கம்பெனியுமே இப்ப ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் இல்லாம ஃபங்க்ஷன் ஆறதே கிடையாது. சி இஃப் யூ சி 1990s ஆன 2000 அந்த ரேஞ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்என்டி இருக்கும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். சில கம்பெனிஸ்க்கு நாங்க வந்து போகும்போது ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டே இருக்காது, சில கம்பெனிஸ்ல இருக்கும். ஆனா இப்ப எந்த கம்பெனியுமே ஆர்என்டி டிபார்ட்மெண்ட், ஏன் ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் எல்லாம் மேண்டேட்டரியா வச்சிருக்காங்க? எனி கெஸ்? ஆக்சுவலா புதுசு புதுசா இனோவேட் பண்றது ஒரு விஷயம் கண்ணா. இன்னொன்னு, இந்த காம்படிட்டிவ்னஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஹியூஜ் காம்படிட்டிவ்னஸ் சொல்லவே முடியாத அத வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டினியூஸா நடந்தாதான் கம்பெனியால சஸ்டெயின் பண்ண முடியும் மார்க்கெட்ல. இல்லைன்னா சஸ்டெயின் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப வந்து நிறைய விஷயங்கள் மாறுதல் வந்துருது. முன்னாடி வந்து ஆன்லைன்ல லைக் என்ன சொல்றது, கொரோனாக்கு முன்னாடி ஆன்லைன்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்புறம் ஆன்லைன் வந்தது. ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப லெட்ஸ் டேக் போத்தீஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். போத்தீஸ் நிறைய அப்புறம் வீடியோ செஷன்ஸ் காமிச்சாங்க. அது வந்து ரொம்ப லோக்கலா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அப்ராட்ல பண்ணாங்க. இப்ப போத்தீஸ் அந்த எனி பட்டு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது எல்லாமே அப்ராட்ல இருந்தும் அந்த வீடியோஸ் ரெக்கார்டிங் செஷன்ஸ்ல இருந்து பண்றாங்க. இதெல்லாம் எப்படின்னா எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ், நியூ நியூ திங்ஸ் அந்த மாதிரி. சொல்ல முடியாது, ஏஏனால இன்னும் ஒரு விஷயம் கூட வந்திருக்கும். டெஃப் அண்ட் டம்ப் பீப்புளுக்கு ரீசெண்டா வந்து ஒரு இது எடுத்துட்டு வந்திருக்காங்க நியூவா. ஆர்என்டில அவுட்கம் எடுத்துட்டு வந்து வேறவர் தே ஆர். இப்ப நான் இந்த வீட்ல இருக்கேன்னா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வேற எங்கேயோ இருக்காங்கன்னா, இந்த வீட்ல இருந்து ஏதோ சம் கனெக்ஷன் கொடுத்து அவங்க அங்கேருந்து டைரக்டா எந்த ரூம் டிராவல் பண்ணாலும் அவங்க பேச முடியும். பேச முடியறது மட்டும் இல்லாம அவங்களோட மூவ்மெண்ட் இருக்குல்ல அதை பார்க்க முடியும். அந்த மாதிரி நிறைய அது ஏதோ 3 in 1 ஆப்ஷன் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க லாஸ்ட் மந்த் தான். அந்த மாதிரி ஆர்என்டி இஸ் வெரி பவர்ஃபுல், ஆர்என்டி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஆக்சுவலா லாங் ரன் ஃபோர்காஸ்டிங்ல தான் அந்த ஆர்என்டி டெவலப்மெண்ட் பிளானிங் கண்டிப்பா பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒவ்வொரு ஃபோர்காஸ்ட்ல ஷார்ட் டேர்ம்ல என்ன யூனிக், மீடியம் டேர்ம் என்ன யூனிக், லாங் ரன் ஃபோர்காஸ்ட்ல என்ன யூனிக் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். இப்போ ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்கு.
qualitative Delphi method, Salesforce composite, consumer panel, regression analysis படிச்சிருப்பீங்கல்ல எல்லாருமே? ஸ்ரேயா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரெக்ரெஷன் நீங்க படிச்சிருக்கீங்களா தீப்தி? படிச்சிருக்கீங்க. பாக்யா ரெக்ரெஷன் அனாலிசிஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆ மேக்ஸ்ல எக்ஸாக்ட்லி. சோ என்னன்னா 2 வேரியபிள் இருக்கும். அந்த 2 வேரியபிளோட ரிலேஷன்ஷிப் வந்து டெபிக் பண்றது தான் வந்து ரெக்ரெஷன். ரெக்ரெஷன் நான் சச் சம்ஸ்ல நிறைய டீல் பண்ணியிருக்கேன். பட் அது ஒரு டிபெண்டன்சி ஃபேக்டர்ஸ்க்கு நிறைய யூஸ் ஆகும். லைவா நான் ஒர்க் பண்ணதில்ல ரெக்ரெஷன்ல. பட் சம்ஸ் ஐ ஒர்க்ட் அவுட். அப்ளிகேஷன் ஆஃப் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் தியரிட்டிக்கலா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து எவ்வளோ ஸ்மார்ட் போன்ஸ் வந்து நான் புக் பண்ணணும், எனக்கு எவ்வளோ ஆர்டர் வருதோ அதை பேஸ் பண்ணி எனக்கு சேல்ஸ் பர்சன் நான் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுக்கு ரெக்ரெஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரம் சால்விங் சம்ஸ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரெக்ரெஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியல தீப்தி would have felt எனக்கு தெரியல கண்ணா. ரெக்ரெஷன் நீங்க 12th படிச்சிருக்கீங்களா இல்ல ஃபவுண்டேஷனல் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அப்படியே அதே ரிப்பீட் ஆகுறது. அதே தான் ரிப்பீட் ஆகுறது. இதுல வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது பாக்யா, ஸ்ரேயா, தீப்தி 3 பேருக்குமே சொல்றேன். இந்த ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க என்ன படிச்சீங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. y is equal to a plus bx, அதே தான், அதே ஃபார்முலா, அதே ஃபங்க்ஷன். சம்ஸ்லாம் நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரீஃப் பண்ணி அப்புறம் டைம் சீரிஸ் அனாலிசிஸ்னா என்ன தெரியுமா கண்ணா? இப்போ ஒரு ட்ரேட் சைக்கிள் எடுத்துட்டா 4 ஃபேசஸ் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ரெசிஷன், நேத்திக்கு பூம், டெப்ரெஷன், பீக், ஆ ரெக்கவரி. கரெக்ட். ஒரே நிமிஷம் ரிப்பீட் பண்ணுங்க கண்ணா அந்த நாலுமே ஒரே வாட்டி. ரெசிஷன் 4. ம். ஆ ரெசிஷன், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதா? ம். ஆ ஸ்லம்ப், கீழே டவுன் டவுன் டவுன். ஆ ஓகே. சோ அந்த இது ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அந்த 4 phases. சோ எப்பவுமே பீக்லயே போயிட்டே இருக்க முடியாதுல்ல. ஒரு கீழே ஒரு இதுதான்னா நம்ம நம்மளே யோசிப்போம்ல. சோ அதே மாதிரி தான் எக்கானமி பீக்ல போயிட்டே இருக்குன்னாலே நம்ம இண்டிகேஷன் பண்ணிக்கலாம். இப்ப சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா கொரோனா ரெக்கவர் ஆனது கூட அப்புறம் கூட கொஞ்சம் பீக்ல இருந்தது. ஆனா லாஸ்ட் செப்டம்பர்ல இருந்து செம்ம டவுன் 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 போறது, மேல வராங்க ஆனா பண்ண முடியல. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சென்செக்ஸ் மார்க்கெட் நிஃப்டி பாருங்க அப்புறம். ஸோ நல்லா பீக்ல இருந்த டைம்லலாம் நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலா. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் டவுன் போச்சு. ஆனா பீக்ல நல்லா வந்தாங்க. அப்புறம் டவுன்ல போச்சு. இப்ப ஸ்லோவா ரெக்கவரி ஆகி மேல வந்துட்டு இருக்கு. அகைன் பீக்ல போகும். இந்த சைக்கிள்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த சைக்கிள்ஸை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் வே ஆஃப் அசஸிங் மை டிமாண்ட் அப்படின்றது வந்து இந்த குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் த டைம் சீரீஸ். இது வந்து பை எனி சான்ஸ் எனக்கு தெரியல. நான் நான் 12th படிக்கும் போது சொல்றேன், டைம் சீரீஸ் இருந்தது. உங்களுக்கு இருந்ததா? ஸ்ரேயாக்கு, தீப்தி தீப்தி பாக்யாக்கெல்லாம் இருந்ததா? இருந்தது. ஓ ஓகே 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 சூப்பர். அதே தான் ரிப்பீட் ஆகுறது இங்கேயும். ஓகேவா? ஸோ அடிட்டிவ் மாடல், மல்டிப்ளிகேட்டிவ் மாடல், பட் as such இதெல்லாம் சிம்பிள் சம்ஸ் தான். ஓஆர் வந்து நிஜமாலே சொல்றேன், 65% வந்து உங்களுக்கு புக்லேருந்து தான் வரும். 30% கொஞ்சம் தான் யோசிக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கும். அதனால நீங்க அந்த 35% பத்தி ஒரி பண்ணாம 65% நல்லா கான்ஃபிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா கிராக் அவுட் பண்ணிடலாங்கண்ணா. ஓகேவா? ஸ்டேஜ் 2 predominantly கொஞ்சம் ஈஸி தான். ஸ்டேஜ் 1 கம்பேர் பண்றதுக்கு. தட்ஸ் வாட் மை அப்சர்வேஷன். அதே மாதிரி ஸ்டேஜ் 4 ஈஸி, ஸ்டேஜ் 3 கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்னு இல்ல, நிறைய கனெக்டட் டாபிக்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு படிக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியா ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு ஒரு இது. ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்மளுக்கு இதுவா இருக்கும்ல, இது படிச்சிட்டோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கும். சில சாப்டர்ஸ்லாம் கனெக்டடா இருக்கும். அடுத்தது வந்து மெத்தட் ஆஃப் ஃபோர்காஸ்டிங்ல வந்து ட்ரெண்ட்னா என்ன அர்த்தம் பாக்யா? பாக்யஸ்ரீ தானே நீங்க? சாரி, பாக்யஸ்ரீ.
கரெக்ட். ஸோ இட் இஸ் மோர் லைக் அ upward மூமெண்ட் ஆர் அ டவுன்வர்ட் மூமெண்ட். இப்போ நான் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னா, மை upward மூமெண்ட் இஸ் கால்ட் as a bullish view, மை டவுன்வர்ட் மூமெண்ட் இஸ் கால்ட் as bearish view. ஓகேவா? அந்த மாதிரி எவ்ரி பிசினஸ் வில் ஹாவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அந்த ட்ரெண்ட் மூமெண்ட்டை ட்ரெண்டை வச்சு நான் எப்படி ஃபோர்காஸ்ட் பண்றேன், ட்ரெண்டிங் லைன்ஸை வச்சு எப்படி ஃபோர்காஸ்ட் பண்றேன். திஸ் இஸ் அகைன் ஐம் கோயிங் பேக் டு த சேம் 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல தான் இருக்கிறது. அதே ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். இதுலும் ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. சேம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸ் அந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அதே தான். அண்ட் ஃபவுண்டேஷனில் இஃப் ஐம் ரைட் யூ ஆர் ஹேவிங் 5 இயர் மூவிங் ஆவரேஜ், 7 இயர் மூவிங் ஆவரேஜ்லாம் இருக்கும் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அது அப்படியே இங்க ரிப்பீட் ஆகுறதுக்குன்னா அது 7 மார்க்ஸ்ல வருது. ஒன்னு 5 இயர் வருது, இல்ல 7 இயர் வருது, இல்ல 3 இயர் வருது. ஏதாவது ஒண்ணு ஜான்வரிலயோ டிசம்பர்லயோ கேக்குறாங்க. இந்த ட்ரெண்ட் சிலபஸ் 2016ல இருந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் நான் பாக்குறேன். இந்த மூவிங் ஆவரேஜஸ் கேக்குறது, 5 இயர் மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரி. அடுத்தது வந்து சீசனல் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எப்படின்னா, இப்ப வந்து ஊபர் வந்து கல்யாண ஊபர் ஓலாலாம் இருக்கு இல்லையா, கேப் புக்கிங். கல்யாண நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட டிமாண்ட் எப்படி இருக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. நம்ம 7 மணிக்கு வெளில நின்னாலும் 8 8:15 வரைக்கும் அதே வெளில தான் நின்னுன்னு இருப்போம். கிடையவே கிடையாது, கிடைக்கவே கிடைக்காது இல்ல. கரெக்டா? அதே மாதிரி கண்ணா, இந்த மாதிரி ஒரு சீசனாலிட்டி அனாலிசிஸ் பண்றது இல்ல, கல்யாண டைம்ல அப்ப என்ன பண்ணிடுவான் ஊபர், என்ன தெரியுமா பண்ணுவான்? அப்ப காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஓலால. இல்லையா? எந்த டிரைவர் ஆ கரெக்ட் கண்ணா. யாரு ஃபோன் பண்ணுங்க, இல்ல மேடம் நீங்க 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா குடுக்கறதுனா நான் அந்த ரூட்டுக்கு வரேன், இன்னைக்கு கல்யாண நாள்னு சொல்லிடுவாங்க. இந்த விஷயத்தை தான் சீசனாலிட்டி அப்படின்ற டாபிக்ல படிக்க போறோம். டைம் சீரிஸ் அனாலிசிஸ் சீசனாலிட்டில மோர் ஆஃப் தே டாக் அபவுட் த வேரியேஷன்ஸ். டிமாண்ட் எந்த நாள்ல அதிகமா இருக்கும் ஒரு மாசத்துல, டிமாண்ட் எந்த நேரத்துல ரொம்ப டவுனா இருக்கும். என்னைக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கும் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளில யாரும் போக மாட்டாங்க. கரெக்டா? கரெக்டா? நான் அப்சர்வ் பண்ணதுல பாத்திருக்கேங்க. ஓலா ஊபர் வந்து சுத்தமா யாருமே போக மாட்டாங்க. ரஜினிகாந்தோட ஃபர்ஸ்ட் டே ஷோ எல்லாரும் அங்கதான் போயிருப்பாங்க. எனக்கு தெரியல, கூலியில பாத்துட்டீங்களா படம்? கூலிக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, எனக்கு ஞாபகம் இல்ல அந்த படமா, ஜெயிலரான்னு ஞாபகம் இல்ல. ஆஹ் என்ன ஜெயிலர்னு நினைக்கிறேன். என்ன, வேட்டையர் வேட்டையன் சாரி. அந்த படத்துக்கு, அந்த படத்துல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஊபர் ஓலா வந்து அன்னைக்கு ஒரே தியேட்டர்ல 5 ஷோ ஏதோ போட்டிருக்காங்க போல இருக்கு. வடபழனி கமலான்னு நினைக்கிறேன். ஊபர் வந்து வரல, இவங்களும் வரல, ஓலாவும் வரல. அந்த ரோட்ல யாருமே டச் பண்ணல. ஏன்னா ஃபுல்லா காரு, ஃபுல்லா காரு, யாருமே இல்ல. ஆனா எல்லாருமே நல்லா ஹையர் அண்ட் பீப்புள் அந்த வரவங்க எல்லாமே. சோ இதுதாங்க நான் இதோட அட்வான்டேஜ். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் எங்க மேம் யூஸ் பண்றோம், இப்ப படிக்கிறோம்ல எங்க மேம் யூஸ் பண்றோம்னா, இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சினிமா தியேட்டர்ஸ், என்டர்டைன்மெண்ட் இதுல இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அ அ இப்ப வந்து சில ப்ரோகிராம்ஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல நாளா தீபாவளிலாம் பண்றாங்கன்னா, புது படமா போடுறாங்கல்ல. ஏன்னா இஆர்பி அந்த ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுனால. இது எல்லாமே ஒரு ஸ்டடி தான். இது எல்லாமே கனெக்டட் வித் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் தான். அகைன் டிமாண்ட்ன்றது இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இஆர்பி, நான் எவ்வளோ பீப்புள் அந்த டைம், எவ்வளோ பீப்புளோட டைமை அந்த நம்ம இன்டெலிஜென்ட்டா பிளாக் பண்ண முடியும்ட்டு கேட்சியா ஒண்ணு நல்ல ஹிட்டான படம் போடுறது, இல்ல விஜய் படத்தை போடுறது. அந்த மாதிரி தானே அந்த 6:30ல இருந்து 9:30 பிளாக் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு போட்டு இழுத்துருவாங்க. அது வரைக்கும் எல்லாரும் ஒரு கிரேஸ் தான்ல. அதுதாங்க நான் இங்க தான் இட் பிளேஸ். சீசனல் ரிலேட்டிவ்ஸ் இங்க தான் ப்ளே ஆகுறது. இது நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மந்த், கிறிஸ்மஸ் மந்த்ல இருந்து டிசம்பர் நம்ம எக்ஸாம் முடிஞ்சிருமா 17ஆம் தேதி, 18ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சிஎம்ஏ பசங்க யாரும் அதாவது புக்கவே தொட மாட்டாங்க. எல்லாரும் வந்து செலிப்ரேஷன்ல இருப்பாங்க. ஒண்ணு இந்த 6 மாசம் படிச்ச கஷ்டம், இன்னொன்னு அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடியும். எல்லாரும் அப்பனா அது ஒரு பீக் டைம். ஃபோரம் மால் ஃபுல்லா இருக்கும், எல்லா மாலுமே ஃபுல்லா இருக்கும், எக்ஸ்பிரஸ் அவென்யூலாம் அந்த மாதிரி கண்ணா அது.
இது எல்லாமே லைவா அந்த ஏரியாலலாம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஏரியா, அப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரீஸ், என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த ஃபோர்காஸ்டிங் யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? தீஸ் ஆர் குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் தட் டாக்ஸ் அபவுட் எப்படின்னா ட்ரெண்ட் மாரி சொல்றாங்க. இப்போ நீங்க இயர்லி சேல்ஸ் 8 வருஷத்தோடது எடுத்திருக்காங்க. குவார்டரல் பேசிஸ்ல சொல்றாங்க. ஒவ்வொரு குவார்டர் இப்போ Q1, Q2, Q3, Q4 பார்த்தீங்கன்னா, நெட்ல போய் ஏதாவது ஒரு கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எடுத்து பாருங்க. ஆ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். அதாவது Q1, Q2 ஓரளவு கன்சிஸ்டன்ட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அ இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்க எடுத்து ஃபர்தரா அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து லெட்ஸ் டேக் சுஸ்லான் ஸ்டாக் இருக்கு. சுஸ்லான் கம்பெனியோடது இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா. இல்ல டாபரோடது இருக்கு. இல்ல எல்என்டி ஓடது. ஏதாவது ஒரு 3, 4 ஸ்டாக் எடுக்கிறேன்னா, நான் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன தெரியுமா பார்ப்பேன்? குவார்டர் 1, குவார்டர் 2 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு? ஓவராலா. அந்த ட்ரெண்ட் அப்புறம் ஐ வில் கோ டு P&L. ஐ வில் கோ டு கன்சிஸ்டன்சி ஆஃப் சேல்ஸ் இன் தீஸ் 2. அதுக்கப்புறம் தான் உள்ள போய் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எப்படி இருக்கு? ரேஷியோஸ் எப்படி டிராவல் ஆகுது? இவங்க வந்து லிக்விடிட்டி பொசிஷன் எப்படி மீட் பண்ணியிருக்காங்க? அந்த கதை எல்லாம் இருக்கும்ல. ஒரு 20, 25 பேஜ் இருக்கும் உனக்கு அந்த இதுக்கு. ஒவ்வொரு நம்பர பத்தி இன்டர்பிரட் பண்ணியிருப்பாங்க. அத நான் படிப்பேன். அப்போ எக்ஸாக்ட் இபிட் பார்ப்போம் ட்ரெண்டு. சேல்ஸ் ட்ரெண்ட் பார்ப்போம். அதே மாரி டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்ப்போம். பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோட பெஞ்ச்மார்க் பார்ப்போம். இண்டஸ்ட்ரியோட பெஞ்ச்மார்க்கோடதும், இவங்களோடதும் எப்படி இருக்கு? லைன் அப் ஆகுறாங்களா? கம்மியா இருக்கா? ஸோ இதுல முக்கியமான இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் என்னன்னா, நான் ஒரு இன்வெஸ்டர் 2 குவார்ட்டரோட ட்ரெண்ட் கண்டிப்பா பார்ப்பேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்தரா அனலைஸ் பண்ணலைன்னு போவேன். இல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரினா அந்த ஸ்டாக்கே விட்டுருவேன். ஓகே. தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ இன்வெஸ்ட் an amount for a long term purpose in a particular stock. ஸோ அங்கெல்லாம் உங்களுக்கு இது சொல்லுங்க. அப்படியா? ஓ! ஓகேடா. ஓஹோஹோ! ஓகே. நான் சம்பளம் ஆட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா நெறைய. ஓஆர்ல டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓஹோ! எந்த புக்குக்கண்ணா உங்களுது? எந்த எடிஷனு? ஓஹோ! ஆனா நெறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ம ஸ்ரேயா? ஸ்ரேயா உங்க புக்ல இருக்காங்கண்ணா? தியரில ஆமா சேஞ்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நெறைய ஆட் பண்ணியிருக்காங்கடா. எஃப்எம்ல ஆட் பண்ணியிருக்காங்க. வந்து ஸ்டேஜ் 1ல நெறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஜான் 25ல. ஆ, ஆ, ஆ. ஆமா. ஆ, ஓகே. நீங்க இப்ப நான் சொல்லி தரேன்ல பேஜா, அத மட்டும் வேணா நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பேஜ் டு இந்த பேஜ் நியூவா இருக்குன்ட்டு. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி மைட் பி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். இல்லன்னா நான் சொல்லி தரும்போது அந்த பேஜ மட்டும் வேணா டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. இப்ப இந்த சேவ் ஆஸ் போயிட்டு அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 17 to 25 அத மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவா. ஸோ தட் உங்களுக்கு அந்த எக்ஸிஸ்டிங் புக்லேருந்து இருக்கிற கான்டென்ட்டோட இது ஆட் அப் ஆகும், கன்ஃபியூஷனும் இருக்காது. அப்படி வேணா பண்ணிக்கோங்க. ஓ! அதாவது ரீசென்ட் எடிஷன் தான் கரெக்ட்டா இருக்கும் பாக்யஸ்ரீ. ஆனா நீங்க வச்சிருக்கிற சிலபஸ்லேருந்து ஆ ஒரு 10 to 15% தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்ப நான் வந்து எல்லாமே கவர் பண்ணும்போது தெரிஞ்சிரும் பாக்யஸ்ரீ. எது நீங்க விட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ் ஆஃப் பேஜஸ மட்டும் சேவ் பண்ணிக்கோங்கன்னு போதும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆமாமா. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மெட்டீரியல் இருக்குக்கண்ணா, இப்போ
இங்க போயிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்டேஜ் 1க்கு ஒருத்தங்களுக்கு இப்படிதான் நான் சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து 2022 ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்தாங்க. ஓகே. இப்போ இங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் 17 to 28 இருக்கு. இதான் நியூவா இருக்குன்னா, அத மட்டும் நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இத மட்டும் சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஆ. அப்படி கூட பண்ணிக்கோங்கண்ணா. இப்படி கூட பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 1ல எல்லாருக்கும் இப்படிதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா டாக்ஸ் வந்து அதாவது ஆ டைரக்ட் டாக்ஸ்லயே ஆமா ஏகப்பட்டது. இதுல இருக்கும். எஃப்எம்மும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் லால சேஞ்சஸ் இருக்கு. பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏன்னா இல்ல இல்ல இல்ல. டாக்ஸ் கூட நீங்க கவலைப்பட வேணாம் பாக்யஸ்ரீ. சப்ளிமெண்டரின்னு ஒண்ணு போடுறாங்க இன்ஸ்டிடியூட்ல இருந்து. ஓகேவா? அந்த 2025 சப்ளிமெண்டரி ஃபுல்லா அதுல வந்துரும். ஸோ பழைய புக்கா உங்களுக்கு இருந்தா கூட சப்ளிமெண்டரி அந்த 25 பேஜஸ் நீங்க பண்ணினா கூட உங்களுக்கு யூ கேன் அது வந்து படிச்சாலே போதும். இப்ப சப்ளிமெண்டரின்னு ஒண்ணு போடுறாங்க. இப்ப புதுசா இப்போ நெறைய பேரு இப்போ உங்க கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சப்ளிமெண்டரின்னு ஒண்ணு இருக்கு. நியூவா என்ன அடிஷன்ஸ் ஆயிருக்கோ அது மட்டும் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். 2025 ஓடதோ 2024 ஓடதோ. ஒரு 10 அதாவது 10% கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ரொம்ப சேஞ்ச் ஆகல. ஸ்லாப் டிடில தான். ஐடிடி கூட கொஞ்சம் லைட்டா இதுவாகுது. டிடில அது அது வந்து ரொம்ப சேஞ்சுன்னு சொல்ல முடியாது கண்ணா. ஒரு லைட் சேஞ்ச் இருக்கு. பட் அது ஓகே மேனேஜபிள் பண்ணிடலாம் நம்ப. அதாவது சிலபஸ் 2016லாம் நெறைய சேஞ்ச் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இப்போ இல்ல ஆக்சுவலா. ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கு. டிடி வந்து ம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமாமா. கண்டிப்பா. ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிடபிள்யூஏக்கு சப்ளிமெண்டரி மட்டும் படிங்க. இன்டைரக்ட் டாக்ஸும் சரி, டைரக்ட் டாக்ஸும் சரி, எம்சிக்யூ ஃபுல்லா அதுலேருந்து தான் எடுக்குறாங்க. அதுலேருந்து தான் டச் பண்ணுவாங்க. கண்டிப்பா சொல்ட்டேன். அது வந்து எனக்கு சிடபிள்யூஓட ட்ரெண்ட் இப்படிதான் போறது. நீங்க நம்ப மாட்டீங்க. ஃபைனல்ல எனக்கு அப்படியே கண்ணா சப்ளிமெண்டரி இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படியே குடுத்தாங்க. அது அப்படியே அப்ஜெக்டிவ்ஸ் அப்படியே வந்தது. இது ஸ்டேஜ் 1லயும் அதே மாரி தான். சப்ளிமெண்டரி என்ன இது பண்ணோமோ அதே கன்வெர்ட் ஆச்சு அப்படியே எம்சிக்யூஸா. சப்ளிமெண்டரி அ படிச்செல்லாம் பாஸ் பண்ணவங்களா இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி நிமிஷம் பண்ணுவாங்கல்ல ஆஃபீஸ் கோயர்ஸ் அது மட்டுமே படிச்சு டாக்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. ஏன்னா டாக்ஸ் ஃபோக்கஸ் என்ன? எனக்கு ரீசென்ட்டா நான் பண்ணது எனக்கு தெரியுமா? ஸ்டூடண்ட்ஸ் அப்டேட்டட் வித் த கரண்ட் இது. அதுதானே. அதுதான் அதோட ரெக்வயர்மென்ட். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் தே வில் டெஸ்ட் த பேசிக்ஸ். சிஎம்ஏ பொறுத்தவரைக்கும் அதான் பேசிக்ஸ் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டேஜ் 2 பொறுத்தவரைக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கோ இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டுருங்க கண்ணா. அத மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து படிங்க. மத்தபடி நீங்க ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஸ்ரேயா உங்களுக்கு நெறைய சேஞ்ச் இருக்கா ஸ்ரேயா? எப்படி? வெரி குட். சூப்பர். ம். ஆ, ஆனா இது எல்லாமே ஆ, இந்த சிடபிள்யூ இன்ட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கா அப்படின்னா கிடையாது. இது எல்லாமே ஒரு பிகாம் லெவல் அப்படின்னு தான் சொல்லுவேங்க நான். இப்போ ஆட் பண்ணியிருக்கிறதுலாம் எல்லாமே என்ன ஆட் பண்ணியிருக்காங்களோ இப்போ இந்த சீசனல் ரிலேட்டிவ்லாம் எங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்லயே எங்களுக்கு வந்தது பிசினஸ் மேக்ஸ்ல. சீசனல் ரிலேட்டிவிட்டி அப்புறம் சீசனல் குவார்ட்டர்லி ஃபோர்காஸ்ட் வரல. ஓகே. ஜெனரல் மேக்ஸ் கரெக்ட் கரெக்ட். வரல. ஓ அப்படியா? ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஆக்சுவலா எனக்கு இப்ப இருக்கிற பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் சமச்சீர் கல்வி தெரியல கண்ணா. அதுல இருக்கான்னு தெரியல. ஆனா நான் படிச்சேன்ல. நான் சொல்றது 32 இயர்ஸ் பேக்கா. அப்ப படிக்கும்போது எங்களுக்கு 12th இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே இருந்தது. லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். அதனால இது ரொம்ப ஈஸின்னு சொல்றதுக்காக வரேன். கஷ்டம் இல்ல. ஆனா இந்த வாட்டி இதுல இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நியூ ஆட் பண்ணிருக்கான். இதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதுதான் அங்கதான் சிடபிள்யூ இன்டர் எப்படின்னா எங்கெல்லாம் நியூவா ஆட் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எடுத்துக்கலாம். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிடபிள்யூஏ பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 2வா இருக்கட்டும், ஸ்டேஜ் 1ஆ இருக்கட்டும், புக்ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, எம்சிக்யூ பேங்க் ஃபுல்லா முடிச்சுட்டு, புல்லட்டன்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணி, மாடல் கொஸ்டின் பேப்பரை சஜஸ்டட் பாத்தீங்கன்னா மோர் தென் எனஃப். ஆனா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி
நான் ஆக்சுவலா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஃபுல் புக் எடுக்கிறேன்ல கண்ணா. அதனால நான் ஒர்க் புக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பார்க்கல. நான் அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பரு அந்த அது பேர் சஜஸ்டட்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்தேன். இல்ல அது ரொம்ப லாஸ்ட் மினிட்ல விட்டாங்களா, சரி தேவையில்லாம டென்ஷன் கிரியேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அது இது எப்படின்னா, இல்ல நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் ஒரு ஒரு பகுதி வந்து ஒர்க் புக், ஒர்க் புக்ல இருக்கிற ஒரு பகுதி வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர், இப்படிதான் நான் பார்த்த ட்ரெண்ட். அதனால நான் ஒர்க் புக் பார்க்கல, இந்த வாட்டி தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆம், ஓ மேலோட்டமா பார்க்கலாம், எதெல்லாம் விட்டு போயிருக்கோ, அதாவது எந்த சம்ஸ் இங்க இல்ல அங்க இருக்குன்றது மட்டும் கவர் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ இதுதான் வந்து டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கோட டெக்னிக்ஸ். இப்போ அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சம் தான். ஸ்ரேயா உங்களுக்கு புரியுறது இல்ல ஸ்ரேயா? நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இது வருதா ஸ்ரேயா? உங்களுக்கு பிகாம்ல ஆல்ரெடி வந்ததா? இல்ல ஸ்ரேயா, அப்ப இது ரொம்பவே ஈஸி கண்ணா உங்களுக்கு. இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான் எனக்கு தோன்றது மூணு பேருக்குமே. பட் பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போ பாக்யா இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு ஒரு ஃபைல்ஸ் போட்டிருப்பேன் பாக்யா. ஓகே. ஒரு ஒரு எக்ஸல் ஃபைல்ஸ் இருக்கும். இந்த எக்ஸல் ஃபைல்ஸ் இன்னைக்கு கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு அமுச்சு விட்டுருவேன் எல்லாருக்குமே. அண்ட் இந்த ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு அமுச்சு விட்டுருவேன். ஸோ இதுல எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிருப்பேங்கண்ணா. ரெட் இருக்கிற சம்ஸ் மட்டும் நான் ஹோல்ட் பண்ணிருப்பேன், ரெட்னு போட்டிருக்கிறது மட்டும் இங்க. இந்த ரெண்டு சம்ஸ் ஆன்சர்ஸ் எங்கேயாவது டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எனக்கு சிஏ மெட்டீரியல் வந்து அக்யூரேட்டா இருக்கும்ன்றது தான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சிஎம்ஏ மெட்டீரியல் அப்படி இருக்காது. ஓகேவா? ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகுறது. அதனால ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்க கரெக்ட்டா போட்டு அதுல டிஃபரெண்ட்டா இருந்ததுன்னா, என்னடா இது நம்ம தப்பா போட்டோமேன்னு நெனச்சுக்காதீங்க. நீங்க போட்ட நீங்க நீங்க போட்ட ஆன்சர்ஸ் கரெக்ட்டா இருக்கும். இல்ல சம்டைம்ஸ் அப்படியா? இல்ல, இல்ல. அது மட்டும் நீங்க வந்து சிஏடபிள்யூஏ வந்து இன்னும் கொஞ்சம் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆன்சர்ஸ் எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸ்ல தப்பா இருக்கு எம்சிக்யூ பேங்க்லயே. ஆமா, ஆமா. அப்படியா? ஆ, 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 ஆ. இல்ல அது என்ன ஆயிடும்னா தீப்தி, கான்ஃபிடன்ஸ் கம்மியாயிடும். அதாவது எனக்கு ஃபைனல் அப்படிதான் ஆச்சு. நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தேன். எனக்கு பை த டைம் என்ன, எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து வேணாம், நம்ம படிச்சதே தெரிஞ்சு ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். புதுசா பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் அபவுட் லைக் இன்னும் கொஞ்சம் கூட அவங்க ஆன்சர்ஸ் இதுவா கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். நெறைய டைம் என்ன ஆகுதுன்னா, ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வச்சிருக்கேன் நானு. லைப்ரரியிலேருந்து எடுத்துன்னு வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வச்சிருப்பேன் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலுக்கும் நம்ப அ ஒர்க் அவுட் பண்றதுக்குமே டிஃபரன்ஸா இருக்கும். நம்மளோட இல்லஸ்ட்ரேஷன்ஸா இருக்கு. ஸோ அதனால வந்து அப்பனா நான் எது கரெக்டட் ஆன்ஸரோ அத நான் இங்க போட்டுடுவேன். அவளுக்கு சொல்லிடுவேன், ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிடுவேன். அந்த மாதிரி. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 1 பாருங்க. ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் டைம் சீரிஸ் டேட்டா ஆஃப் சேல் ப்ராஜெக்ட் த சேல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். இப்போ இயர் குடுத்துருக்காங்க, சேல்ஸ் குடுத்துருக்காங்க. இப்போ இங்க வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படி கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து இயர்ஸ் 1 2 3 4 5 6 ஆமா 2 4 6 7 அதோட சேல்ஸ் வேல்யூ இன் 1000 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இயர்ஸ் எழுதிக்கோங்க கண்ணா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன எழுதிக்கோங்கன்னா, மிடில் இயர் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 1 வந்து மிடில் இயர் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மிடில் இயர் பார்த்தீங்கன்னா 2018. ஸோ இப்போ 2015லேருந்து 2018 இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நம்மளோட ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் என்னன்னா, எக்ஸ் வந்து இயர், ஒய் வந்து வந்து சேல்ஸ். ஓகேவா? இந்த y is equal to a plus b bxன்ற ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுக்கு we are trying to get into so much working. சரியா?
இந்த அடுத்த 3 வருஷத்துக்கு 2022, 2023, 2024க்கான ட்ரெண்ட் வேல்யூ எவ்வளவா இருக்கும்? இப்போ 2021 92ன்னு சொல்றாங்க. அப்போ 2020 சாரி சேல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் இல்லையா? ஆமா. எவ்வளோ இருக்கும்ன்றத நம்ம வந்து அசஸ் பண்றோம். அஸ் செக் பண்றோம். ஆனா நீங்க இப்ப ஆன்சர் வரும்போது கூட நீங்க என்ன சென்ஸ் செக் பண்ணிக்கணும்னா, அந்த சேல்ஸோட கிடைக்கிற நம்பர்ஸ் இந்த ட்ரெண்ட்லயே மெயின்டெயின் ஆகுறதான்னு பாருங்க. 300, 400 வந்துன்னா கண்டிப்பா நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு அர்த்தம். அதெல்லாம் சென்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் ஆஸ்க்ட் அதெல்லாம் வந்து ஒரு குட்டி மைண்ட் சென்ஸ் செக் அண்ணா. இப்ப எப்படின்னா வந்து லெட்ஜர் பேப்பர்ல ப்ரீவியஸ் பேப்பர்ல வந்து 400ன்றது அடுத்த பேப்பர்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நம்ம 4000 தப்பா பண்ணக்கூடாதுல்ல. அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் காமன் சென்ஸ் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் கரெக்டா போட்டிருப்பாங்க. பாவம் இங்க ஏதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது சம்பந்தமே இல்லாம 300, 350லாம் வரும். அப்படி வரும்போதே அவங்க ட்ரெண்ட் பார்த்த உடனே தெரிஞ்சிடணும். இல்ல எங்கேயோ கால்குலேஷன் தப்பா இருக்குன்ன உடனே ரீடு பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி அந்த சென்ஸ் செக்ஸ் குட்டி குட்டி லூப் ஹோல்ஸ் கவர் பண்றது நிறைய டைம் அந்த மாதிரி விஷயத்துல தான் போகும். ஓகேவா? ஓஆர பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப பயங்கரமா யோசிக்கணுமான 2 சாப்டர் தாங்கண்ணா. மாடியூல் 4க்கும் மாடியூல் 6க்கும் யோசிக்கணும். மத்த சாப்டர்லாம் அப்படியே லைட்டா ஜாலியா சினிமா தியேட்டர்ல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிடுற மாதிரி. ஆனா அந்த மாடியூல் 4ம் மாடியூல் 6ம் இருக்குன்னு பாத்தீங்களா? டீடைல்டா போகணும். ஓகேவா? டீடைல்டா படிச்சு, டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கொஸ்டின 4 வாட்டி படிச்சு, அந்த 2 மாடியூலோட சம் வரும்போது ரொம்ப கான்ஷியஸா இருங்க. மத்ததெல்லாம் ஈஸி கோ தான். நீங்க படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். அப்படியே நீங்க ஈஸியா கிராக் பண்ற மாரி இருக்கும். கால்குலேஷன்ஸ்ல தான் நீங்க ஒர்க் அவுட் கீனா பண்ற மாரி இருக்கும். புரியுதா? ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு ஒரு அப்ரோச் வச்சுக்கோங்க. இப்ப தியரினா கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கவர் பண்ணணும். மாடியூல் 4க்கும் மாடியூல் 6 மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன். ஓகேவா? அது நான் மாடியூல் 4 அண்ட் மாடியூல் 6 ரொம்ப ஸ்லோவா எடுப்பேன். மத்ததெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பிக்கப் பண்ணுவேங்கண்ணா. ஓகேவா? ஏன்னா அ சிலதெல்லாம் ஆல்ரெடி நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போயிடுவேன். இல்ல சம்திங் கம்ப்ளீட்லி நியூ அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ஒரு நாளைக்கு ஒரு சம் தான் போடுவேன். ஒரே ஒரு சம் தான். பெர்ட் எல்லாம் ஒரு சம் தான் போட போறேன் நான் இன்னைக்கு ஆக்சுவலா. ஓவர் இந்த ஓல்டு பேட்ச்க்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு சம் ஹார்ட்லி அந்த இன்னொரு சம்மோட எக்ஸ்பிளேஷன் தான் பண்ண போறேன். ஏன்னா தே ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். மாடியூல் 4 அண்ட் மாடியூல் 3 45 மார்க்ஸ்க்கு வருது. ஓகேவா? எம்சிக்யூ சம்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்றேன். மாடியூல் 4 அண்ட் மாடியூல் 6. மத்ததெல்லாம் குட்டி குட்டிடா. மத்ததெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சே நீங்க இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலன்னு அசஸ் பண்ணிடலாம். இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இந்த மாடியூல் 2 இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ராப்ளம் இருக்காது. ஓகேவா? ஓஆர் ஐ எம் டெல்லிங் யூ வில் பி அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பேப்பர். அவுட் ஆஃப் 4 பேப்பர்ஸ் ஓஆர் வந்து கொஞ்சம் கூலா படிக்கலாம் மேம். கூலா எழுதலாம். ஓகே. ஒரு மாதிரி இப்போ டாக்ஸ்லாம் எழுதும்போது அப்படியே படபடபடன்னு இருக்கும். ஒரு மாதிரி நான் நிஜமாலே கரெக்டா எழுதுறேன்னா எனக்கு இந்த கொஷினை கரெக்டா புரிஞ்சனா அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி விஷயம் ஓவர்ல இருக்காது. ஓகேவா? கியூவிங் கான்செப்ட்னு ஒன்று இருக்குக்கணும் இந்த ஓவர்ல. அது மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறதே தவிர அதர்வைஸ் ஓஆர் சாப்டர் இஸ் வெரி மச் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நாட் மச் ஆஃப் காம்ப்ளிகேஷன். ஸ்ரேயா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கண்ணா. ஆல்ரெடி யூ ஹவ் கவர்ட் இன் யுவர் பிகாம்னால செம்ம கேக் வாக்கா இருக்கும். 60, 65 அசால்ட்டா எடுக்கலாம்டா ஓவர்ல. ஓகேவா? 60, 65 கண்டிப்பா எடுக்கலாம் நீங்க. ஸோ அது வந்து நல்லா கரெக்டா எல்லாமே இல்லஸ்ட்ரேஷன்லாம் கோத்ரூ பண்ணா கரெக்டா இருக்கும். இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 இயர்ஸ்க்கு நம்ம வந்து பார்க்க போறோம். தேர் ஆர் சம் ஃபியூ 3 ஸ்டெப்ஸ். ஒண்ணு வந்து இதோட மிட் இயர் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ 2018. ஸோ 2018னா 2015 மைனஸ் 2018 மைனஸ் 3. ஓகேவா? அடுத்தது 2016 மைனஸ் 2018 மைனஸ் 2. 2017 மைனஸ் 2018 மைனஸ் 1. 2018 மைனஸ் 2018 0. இது 1, 2, 3. ஓகேவா? அப்புறம் சேல்ஸ் எழுதிக்கோங்க. இது ஒரு ப்ரொசீஜர் கண்ணா. ஓகேவா? இது ஒரு ப்ரொசீஜர். சக்கரை பொங்கல் பண்ணோம்னா அந்த மாதிரி ப்ரொசீஜரா பண்ணுவாள்ல நம்ம ஸ்ரீரங்கம் கோயில்ல. அதோட டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கும்லடா. இந்த டைம்ல இது போடணும், தண்ணி ஊத்தணும். அந்த மாதிரி இருக்கும்ல கண்ணா. அந்த மாதிரி சில டாபிக்ஸ்
ஓஆர்ல எப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் தான். இது எப்படி மேம் லாஜிக்ன்றது இங்க வராதுக்கண்ணா. பட் ப்ரொசீஜர் தான் ஜஸ்ட். லாஜிக்ஸ்ன்றது எஃப்எம், அப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், மார்ஜினல் காஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்லலாம் வி வில் ப்ளே வித் லாஜிக்ஸ். இங்க அங்க லாஜிக்லாம் இல்ல. இந்த ஸ்டெப் தெரிஞ்சுட்டோம்னா அதேதான். ஐசிஎம்ஏ ஃபவுண்டேஷன்ல மேக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்களோ அதே ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி நீங்க அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணனால அங்க ஏதாவது டாக்டிஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதே டாக்டிஸை இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டர் கரெக்டா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். மத்தபடி ரொம்ப யோசிச்சு டிசிஷன் மேக்கிங்லாம் எதுவுமே கிடையாது கண்ணா இங்க. ஸ்ட்ரைட்டா போட்டு இதெல்லாம் ஈஸியா வாங்குற ஸ்கோர் பண்ற ஏரியா இதெல்லாம். கஷ்டமே படாம 8 மணி நேரம் வேலையே பண்ணாம சம்பளம் வாங்குவாங்களா அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட். புரியுதா? ஸோ அந்த நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஐ வாண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்ட் பண்றேன். இன்னொன்னு இது இப்படிதான் ரியாலிட்டி தான் நான் சொல்றேன். இதுல எதுவுமே என்ன சொல்றது, ஆர்டிஃபிஷியாலிட்டிலாம் இல்லைமே. ரியாலிட்டி திஸ் இஸ் வாட் இது. ஆனா எஃப்எம் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்லலாம் நம்ம அப்படி இதுவா இருக்க முடியாது. அங்க கொஞ்சம் சீரியஸா இருந்து தான் ஆகணும். ஆமா, ஃபார்முலாவையும் சம்மு, கான்செப்ட், கன்க்ளூஷன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு தெரியணும் நம்மளுக்கு. சம்மே பெருசா இருக்கும்டா. மார்ஜினல் காஸ்டிங் சம்மே பெருசா இருக்கும். அதனால நீங்க அந்த கண்டுபிடிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்னன்னா, எதெல்லாம் ஈஸியா இருக்கும், அழகா பண்ணிட்டு போயிட்டே இருங்க. மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. எதெல்லாம் கஷ்டமா இருக்கும், ஓகே ஈஸியா இருக்கிறதுல 75 அபோவ் எதிர்பாருங்க. கஷ்டமா இருக்கிறதுல 50, 55 அபோவ் எதிர்பாருங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 100 எழுதணும். ஆனா சொல்றேன், ப்ரிப்பரேஷன் சொல்றேன். 100க்கு தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். பட் 55 அபோவ்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். எல்லாத்துலயும் 70 எடுக்கணும்னா அது முடியாது செல்லம். ஒருத்தர் இது டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க OR ல நல்லா இருப்பீங்க. நான் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல சூப்பரா இருப்பேன். அதனால அந்த பேலன்சிங் எடுத்துட்டு போணும். ஐயோ ஒரு சப்ஜெக்ட் வரலையெல்லாம் நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்டு எக்ஸ், அப்புறம் 2016 ஓடது வந்து ஒரே நிமிஷம். சங்கமித்ரா, குட் ஈவினிங் கண்ணா. சங்கமித்ரா, நான் ஒரு ஸ்டேஜ் 2 ஓடது ஃபைனலா முடிச்சிட்டு இருக்கேங்கண்ணா. ஒரு 2 மினிட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் -3 × 3 9, அதே மாதிரி பண்ணிட்டே வரணும். எக்ஸ்5 வந்து -3 × 80, ஸோ -240 எல்லாம் அப்படியே எடுத்துட்டு வரணும். அப்புறம் ரெக்ரெஷன் ஈக்குவேஷனுக்கு y சேல்ஸ் எக்ஸ் இயர், ஸோ y இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் bx. இந்த a எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா 630 டிவைடட் பை n. ஸோ 7 இயர்ஸ் இல்லையா, ஸோ 7. b எப்படி கண்டுபிடிக்கணும்னா xy டிவைடட் பை 28. ஸோ 2. ஸோ ஏ கிடைச்சது, பி கிடைச்சது. அந்த ஏ பிளஸ் பிஎக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். எப்படின்னா 90, ஓகேவா, ஏயோடது பிளஸ் 2 இன்டூ 2022 மைனஸ் 2018 கணம். 2018 தானே மிட் வேல்யூ. அதுல நம்மளுக்கு என்ன இது வேணும், 2022 ஓடது. அப்போ அதோட டிஃபரன்ஸ் 4 வருஷம். அதே இது 5 வருஷம், அதே 6 வருஷம் போட்டோம்னா 3 இயர்ஸ் ஓடது கிடைச்சிரும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஸ்ரேயா புரிஞ்சுதா? ஸ்ரேயா, தீப்தி, பாக்யா, ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி இதுக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வச்சு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிலதுக்கு போக போக டிஃப்ரெண்டா இருக்கும். சிலது வந்து ஸ்னிப்பிங் டூல்ல ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். சிலது வந்து இந்த ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபானா, அப்போ வந்து 10 நாளைக்கு எவ்வளோ, அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, அந்த மாதிரிலாம் சிலது ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒன்று ஒன்று சேஞ்ச் ஆகும் கண்ணா. பட் எல்லாத்துக்குமே ஸ்டெப்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சரியா? ஓகேவா? ஸோ இது கவர் பண்ணியிருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன் 1 ஹோம்ஒர்க் போட்டுருங்க. ப்ரீவியஸா நான் என்னெல்லாம் இருக்கோ அது கோத்ரூ பண்ணிக்கோங்க. மேலோட்டமா கோத்ரூ பண்ணிக்கோங்க. வாட் இஸ் வாட்ன்னு கோத்ரூ பண்ணிக்கோங்க. சம்ஸ்க்கு பின்னாடி வரும்போது நம்ம அதை அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சம்ஸும் நம்ம கவர் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது. பாக்யா, உங்களுக்கு ஓவர்வியூ ஓரளவுக்கு கிடைச்சிருக்கா? திஸ் இஸ் ஹவ். இப்போ இந்த எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன், இவங்களுக்குலாம் அனுப்பிச்சிருவேன் கண்ணா. ஓகேவா? மாடியூல் 2 எக்ஸல் ஃபைல் வில் பி சென்ட்.
அது வந்து ஒரு குரூப் இருக்கு.